ஆக்சிடென்ட், அதுல எல்லாம் காப்பாத்தினா. ரெண்டாவது இந்த நேதாஜி நகர் பிரச்சனையில போய் அதுல ஒரு அந்த மேட்டர்ல போய் நானும் ஹைதரும் அந்த வண்டியை துவச்சு எடுத்துட்டானுங்க, அதுல ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் நானும் பிஜேயும் இஸ்லாமூர் இனியமாக்கிறதுக்கு வண்டி எடுத்துட்டு போவேன், காசு கொடுத்து வாடகைக்கு கிலோ 4 ரூபா, கரெக்டா கிலோமீட்டர் 4 ரூபா போட்டு கொடுப்பேன், 4 ரூபா 50 பைசா போட்டு கொடுப்பேன். சுமோக்கு 4 ரூபா 50 பைசா 50 பைசா கரெக்டா எடுத்துட்டு போவோம். அப்படி நாங்க மயிலாடுதுறைக்கு போயிட்டு வர்றப்போ இங்க சாந்தம் பக்கத்துல வச்சு அந்த டிஜிபி ஆபீஸ் பக்கத்துல வச்சு லாரியில கொண்டு போய் மோதி அல்லாஹ் காப்பாத்தினா. பிஜே என் கூட இருக்காரு, நான் இருக்கிறேன், இன்னும் சில சகோதரர்கள் இருக்காங்க, எல்லாம் அல்லாஹ் காப்பாத்தினா. லேசான அடியோட அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த வண்டியை ஒன்னும் செய்ய முடியாத நிலைமையில அப்படியே வித்துட்டு கொஞ்ச காலம் வண்டி இல்லாமலே இருந்தோம். மறுபடி வண்டி இல்லையா எப்படி இருக்கீங்க, என்ன 9 மாசம் இருந்தோம், வண்டி இல்லையா அது இல்லையா இது இல்ல, மறுபடி காப்புறான், என்னங்க எப்படி இருக்கீங்க எப்படிங்க உண்டு. மறுபடியும் நினைச்சாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம சகோதரர்கள் வசூல் செய்து நம்ம சகோதரர் அவங்க குடும்பம் வெளிநாட்டுல வாழ்றான் நினைச்சான் தெரியுமா, அவன் வீட்டுக்கு எழுதுறான், அம்மா இங்க கொடுத்துரு. அவன் அனுப்புறது அந்த டிராப்ட் எடுத்துக்கிட்டு அவன் 10,000 ரூபாய் அனுப்பி அந்த 10,000 2,000 ரூபாய் இயக்கத்துக்கு கொடுங்க, குடும்பமா கொடுத்து விட்டுருமான். இப்படித்தான் வந்துச்சு, இப்படித்தான் இந்த காரை வாங்கணும். இந்த குவாலிட்டி கார்ல இந்த நிமிஷம் இந்த ஆள் ஏற மாட்டேங்கிறாயா. அதுக்கு நான் முதல்ல எனக்கு விளங்கல, இந்த கேசட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு, இதுக்கு அப்புறம் தான் இந்த ஆளுடைய நிலைமை என்னன்னா அப்பயே முடிவு எடுத்துட்டாரு. இனிமே வண்டியில ஆமா வண்டியில ஏறது இல்லைன்னு முடிவு எடுத்துட்டாரு அந்த ஆள். அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் இந்த நிமிஷம் வரலாம் அந்த ஆளு இந்த குவாலிட்டி வண்டியில என்ன கிடையாது. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்களை பேசுவார்களே, ஆனால் நீங்க ஒண்ணும் கிடையாது. அந்த சகோதரருக்கு ஒண்ணு சொல்றேன், அல்லாஹ்க்கு பயந்துக்கிறீங்க. நாளைக்கு மறுமருக்கு நீங்களும் நிப்பிய அவரும் நிப்பிய, சாட்சிக்கு நாங்களும் நிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது இப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அவங்களுக்கு இந்த டெம்போ டிராவல்ஸ் அவருக்கு வாங்கி தந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் காட்டிக்கிட்டு ஒரு பதில் சொல்றாரு ரஃபீக் அகமது. காய்கறி வாங்கலாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லும் போது இவர் தானே போனாரு. அதுக்காக தான் இந்த சம்பவங்களை சொல்ல வேண்டி இருக்குது. இப்ப நம்ம என்னன்னு கேட்டா, நம்ம தமுகவுடைய பொறுப்புல நமக்கு தந்திருப்பாங்களா? நான் ஒரு தமுகவில் இருக்கிறனால தர்றாங்க, ஒரு இயக்கத்துல இல்லாட்டாலும் தரமாட்டாங்க, ஒரு இயக்கத்துக்காக தான் கொடுக்க. நான் அப்படிதான் எடுத்துக்கொள்றாங்க. சரி, அப்படிங்கறதுனால நம்ம அப்படி எடுத்துக்கொள்றோம், அதை விட்டுருவோம். அடுத்து இன்னொன்னு இந்த அணுகிறது இல்லைன்னு நம்ம ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கும்போது மக்கள் அணுக முடியல, என்ன மக்களை அவங்கள ஆரம்பத்துல சந்திக்கிற மாதிரி இப்ப சந்திக்க முடியறது இல்ல. ஏன்னா முந்தையெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் ஆணித்தரமா பேசக்கூடிய பிஜே இப்ப தமுக ஆரம்பிச்ச பிறகு ஒரு பெரிய கூட்டம் பின்னால வந்த பிறகு மக்களையும் சந்திக்காதல இருந்து, மார்க்கத்தை வளைத்து பேசுவதில் இருந்து, பல்டி அடிப்பதில் இருந்து எத்தனையோ பிரச்சனைகள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய உறுதியெல்லாம் போய்விட்டது எப்படி அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் அவங்க தரப்புல இருந்து கேட்கப்படுது. இதுல நீங்க சொன்னதுல 2 குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஒன்னு மக்களை அணுக முடியறது இல்ல, நம்மள அணுக முடியறது இல்லங்கிற முதல் குற்றச்சாட்டை எடுத்துக்கொள்வோம். ரெண்டாவது தமுக வந்தவன மார்க்கத்தில் வளையறோன்ற 2வது குற்றச்சாட்டு. 2 விஷயத்த ஒரு கேள்வியா கேட்டிருக்கிறீங்க. மக்கள் அணுக முடியறது இல்லங்கிறத உண்மைதான், அதுல எந்த ஒளிவு மறைவுலாம் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மக்கள் அணுக முடியறது இல்லை என்பது இப்ப யார் விமர்சனம் பண்றாங்கன்னு கேட்டா, நம்ம ஜாக்கில் இருந்த சகோதரர்கள் அந்த தொடர்புடையவர்கள் தான் விமர்சிக்கிறாங்க. நான் இந்த தமுக ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு பல ஊர்களுக்கெல்லாம் நம்ம தௌஹீத் மீட்டிங் போயிருக்கக்கூடிய நேரத்தில் நம்மள தனியா ஒரு ரூம்ல லாட்ஜில் எடுத்து வந்து தனியா வச்சிருவாங்க. யாரு கேட்டா இல்லன்றுவாங்க, வரலன்றுவாங்க. யாரு இப்ப குறை சொல்லக்கூடியவர்களே ஏன் அப்படி ஆள் செஞ்சிருவாங்களா? ராத்திரி கூட்டத்துக்கு தான் கொண்டு வருவாங்க, யார பாக்கணும்னு வருவாங்க. இவர்களை என்னை மறைச்சு வைத்துக் கொண்டு யாரையும் சந்திக்க விடாம 2 பேர் 3 பேருக்கு தான் தெரியும். நான் சொல்லித்தான் செஞ்சாங்க, அது ஒரு காரணம் சொல்றேன், அவர் குற்றத்துக்கான சொல்லல. அப்ப அதை சரி என்று என்ன காரணத்திற்காக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த காரணத்தை இப்ப மறைக்கிறாங்க. ஒண்ணு அதை விட்டுருவோம். ஜன்னத் ஆபீஸ் இங்க மெட்ராஸ்ல மாத்தி வந்த உடனே டேவிட்சன் தெருவுல அதனுடைய ஆபீஸ் இருந்துச்சு. அந்த ஆபீஸ்ல லாஸ்டா எனக்குன்னு ஒரு ரூம், எடிட்டருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல நம்ம தங்கி இருக்கும் பொழுது யாரு வந்தாலும் பார்க்க விட மாட்டாங்க. ஆபீஸ்ல இருக்கிறவங்க நிர்வாகத்தில் பொறுப்புல இருந்தவங்க என்னை சந்திக்க முடியாது, விட மாட்டாங்க. யாரா இருந்தாலும் இப்ப பார்க்க முடியாது, இங்க இல்லமாங்க, இல்ல பார்க்க முடியாதுமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் அவங்க குற்றம் சுமத்துக்கு நான் சொல்லல, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இப்ப ஜன்னத்து பத்திரிகை குறித்த நேரத்தில் வரணும். நம்ம ஆதியில மதீனாவுல படிச்சுட்டு நம்ம தௌஹீத் தெரிஞ்ச ஆளுக்கு கிடையாது. நம்மளா குராபாத்துல இருந்து மௌலுது ஓதி பல விஷயங்களை செஞ்சு ஒன்னா தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். இன்னைக்கெல்லாம் ரொம்ப எல்கேஜி மாதிரி இருக்கிற எத்தனை மசாயில்கள் நாங்க பல மாதங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நிலையில் நாங்க இருந்தோம், தெரிஞ்சுக்கிட்டு வரல.
அப்படிப்பட்ட நேரத்தில் கேள்வி பதில் அதுன்னு ஜன்னத்தில் அந்த காலத்துல வரும்பொழுது ஒரு கேள்விக்காக வேண்டி 3 நாள்லாம் ஒதுக்க வேண்டி வரும். 3 நாள்கள் தேட கம்ப்யூட்டர் வசதி எல்லாம் இப்ப கிடையாது. கிதாபுகள் எல்லாம் புரட்டி தான் தேடணும். அப்ப லைஃபா இருக்கும், அப்புறம் அது லைஃப் இப்படி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளால முயற்சி பண்றதுக்கு வசதிகள் குறைவா இருக்கும் பொழுது பத்திரிகைகள் லேட் ஆகும். அப்ப அதை பத்தி ஒரு பிரச்சனை வருமா நான் சொன்னேன். நான் எழுதுறதுக்குன்னு வரக்கூடிய அந்த நாட்கள்ல யாரும் சந்திக்க விடாதீங்க, டயத்துக்கு நான் பத்திரிகை தர்றேன், மக்களை சந்திச்சுட்டு அதுக்காக வேண்டி நான் அறகுறையா எழுத நான் விரும்பல, முடிஞ்ச அளவுக்கு நான் திருப்தி படுற அளவுக்கு அந்த பதில்களை கொடுக்கணும்னு சொல்லி நியாயம் ஒத்துக்கிட்டு செஞ்சாங்க. அப்ப ஜன்னத்து தரமா வரணுங்கிறதுக்காக வேண்டி அதை மக்கள் சந்திக்காம இருக்கிறது ஓகேன்னு அவங்களுக்கு பட்டுச்சு. அதே மாதிரி மீட்டிங்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் என்ன நம்ம சொல்லுவோம்னு கேட்டா, நானே சொல்லித்தான் அவங்க அப்படி செஞ்சாங்க. என்ன சொல்லுவேன் கேட்டா, நான் இறங்கணும்னு என்கிட்ட பேச ஆட்களை கூட்டு வந்தீங்கன்னா நான் பேசுவேன். நான் பேசினா நிறுத்த மாட்டேன், பாட்டு போயிட்டே இருக்கும். ராத்திரில மேடையில் எனக்கு பேச இயலாது. ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி பேச என்ன கூட்டிட்டு வந்துட்டு 4 பேரை கொண்டாந்து சந்திக்க விடுறேன்னு சொல்லிட்டு அவங்க தொண்டை தண்ணி எடுத்துட்டாங்கன்னா எனக்கு பேச இயலாது. மேடை பேசி முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ராத்திரிக்கு யாரை வேணாலும் கூட்டு வந்து சந்திக்க வைங்க, நான் சந்திக்கிறேன். அதுக்கு முந்தி சந்திக்க வச்சீங்கன்னா ராத்திரில எனக்கு பேச முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக் கொண்டதற்கு ஏற்ப அவங்க நடந்து கொண்டாங்க. அவங்களுக்கும் தெரியுதான் காரணம். அப்ப நான் மக்கள் சந்திக்க முடியாம போறது ஒரு ஆணவத்தினாலேயோ எனக்கு ஒரு அந்தஸ்து வந்ததுனாலேயோ இருந்தால் அது கண்டிக்கத்தக்கதுதான். நான் ஒதுங்கி செல்வது நான் செய்யற அந்த வேலையை நல்லா திருப்தியா செய்யணுங்கிறதுக்காக வேண்டி, குறை இல்லாம செய்யணுங்கிறதுக்காக வேண்டி எனக்கு நேரம் அதிகம் தேவைப்படுது. இப்ப என்ன நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, ஒரு ஜன்னத்து வேலை மட்டும் இருந்த காலத்துல, மீட்டிங்க்கு மட்டும் போயிட்டு இருந்த காலத்துல நம்ம இப்படித்தான் இருந்தோம். இப்ப என்னுடைய வேலைகள் என்ன, கொஞ்சம் கொஞ்சம் வேலையா இருக்கு எனக்கு. என்னுடைய வேலைகளுக்கு மத்தியில ஒவ்வொரு மாசமும் 2 தடவை ஒற்றுமை பத்திரிகை வருது. அதுல விளக்கம்னு ஒரு பகுதி, ஏதாவது இஸ்லாம் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்கன்னு ஒரு கேள்வி வந்துடும். கேள்வி எடுத்துட்டு உட்கார்ந்து பதில் எழுத முடியாது. அதுக்கு என்ன எழுதணும்னு நான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு விட காணாத வரைக்கும் சோறு நீங்க மாட்டேன். அப்படியான அதுக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது. அது மாதிரி அதுல நபிகள் நாயகம் வரலாறுங்கிறது ஏதோ ஒரு வரலாற்றுடைய மொழிபெயர்ப்பா இல்லாம நானா ஒரு கோணத்துல எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆய்வு பண்ணி நான் ஒரு தொடர் அதில் எழுதிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி குர்ஆன் விளக்கம்ங்கிற பகுதியில தவறான கருத்துக்கு உட்படுத்தக்கூடிய குர்ஆன் வசனங்களை எடுத்துக்கொண்டு அது எப்படி எல்லாம் உட்படுத்துறாங்கன்னு அதை தேடி எடுத்து அதுக்கான பதில்கள் சொல்றதுக்கு ஒரு தொடரை நம்ம தொடர்கிறோம். அப்ப இந்த 3 விஷயங்களை ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு 2 நாள் 3 நாள் சமயத்தில் தேவைப்பட்டுரும். சமயத்தில் ஒரு நாள்லயே முடிஞ்சிடும். அப்ப அந்த மாதிரியா 2 இஷ்யூ 6 கட்டுரைகள் பாத்தீங்கன்னா 3 கட்டுரை நம்ம கணக்கு பாத்தீங்கன்னா 6 கட்டுரை ஆச்சு. ஒரு 24-30 பக்கம் அந்த 2 இஷ்யூ சேர்ந்து வருது. அவ்வளவும் ஆய்வு பண்ணக்கூடிய மெசேஜ்கள். இதுக்கு எனக்கு நேரம் தேவைப்படுது. அல்முபீன்கிற பத்திரிகையில குர்ஆனுடைய விளக்க உரைன்னு சொல்லி அது ஒரு பகுதி, கஹ்ஃபுடைய விளக்க உரை அது நடத்துறோம். அதுக்கு ஒரு வகை. இந்த குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லக்கூடிய கூட்டம் என்னென்ன வாதங்கள் எடுத்து வைக்கிறது அதெல்லாம் தேடி எடுத்து அது தப்பான வாதம்ங்கிறதுக்காக வேண்டி அதுவும் எந்த ஒரு நூலுடைய மொழிபெயர்ப்பாக நான் செய்யறது இல்ல. ஏன்னா இந்த காலத்துல இவங்க எடுத்து வைக்கிற வாதங்கள்லாம் கடந்த கால நூல்கள்ல கிடைக்காது. இப்ப புதிய வாதம் எடுத்து வச்சா நம்ம தான் அதுக்கு பதில தேடணும். அப்ப நம்மளா தேடி எடுப்பது என்பதற்கு அதுக்காக வேண்டி நான் அதுல உழைக்க வேண்டியிருக்கு. முஸ்லீம் பெண்மணில ஒரு கட்டுரையை நம்ம தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறோம், திருக்குறானில் பெண்கள். அதை தேடி அதுக்கு எனக்கு ரொம்ப நிறைய டைம் தேவைப்படுது. அதுபோக உணர்வுங்கிற ஒரு பத்திரிகையில ஆசிரியர்களோட வாரமான எனக்கு 2-3 நாள் அதுக்காக ஒதுக்கி மற்ற எழுத்தாளர்கள் நான் உருவாக்கிட்டு இருந்தாலும் நான் பார்க்க அம்பிட்டேன். என்னுடைய பார்வையில் அம்பிட்டமே வரணுங்கிறதுக்காக வேண்டி பெரும்பாலான நேரத்தில் புறுப்பு வரைக்கும் நான் பார்ப்பேன். புறுப்பு வரைக்கும் கூட என்னுடைய பார்வையில் பல நேரங்களில் பார்க்க முடியாது, கருத்துக்களை என் பார்வைக்கு வந்துடணும். அப்ப அந்த மாதிரியான உணர்வுடைய வேலைகள் ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கு இடையில திருமதியுடைய மொழிபெயர்ப்புன்னு சொல்லி அது ஒரு பக்கம் அந்த மொழிபெயர்ப்பு சொல்லி அது இன்னைக்கு உங்களுக்கு கையில கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் எந்த நேரத்தில் மொழிபெயர்ப்பு யோசிச்சு பார்க்கணும். குர்ஆன் இன்னைக்கு நெருக்கி முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டேன். குர்ஆனுடைய தர்ஜுமா இதெல்லாம் எனக்கு நேரம் தேவைப்படுது. அப்ப இது போக மீட்டிங்கள் இஸ்லாமியமா இருக்கும், நான் எழுதுற நூல்கள் எவ்வளவு வேலைகள் இருக்கு. என்னுடைய இதுல என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, அவரை சந்திக்கல இவரை சந்திக்கல என்பது ஒரு குறையா சொல்றாங்க. வீட்டுல இருக்கிற பொண்டாடி சந்திக்க மாட்டேனா, சில தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. நான் உட்காந்து வீட்டுல பேருக்கு தான் வீட்டுல இருப்பேனே தவிர நான் இருந்து ஒண்ணு இல்லாத ஒண்ணுங்கிற மாதிரி இப்ப உட்கார்ந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே யார் தொடர்பு இல்லாம இப்படி உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிறேன். அவங்களுக்கு கடத்தை கூட்டிட்டு போக கடை வீதி கூட்டிட்டு போய் இது வரைக்கும் நான் பார்த்தது எந்த கடைக்கு கூட்டிட்டு போனது கிடையாது. அந்த மாதிரியான குடும்பத்தோடவே நம்முடைய தொடர்புகள் குறைந்து போறாங்க. பீச்சுக்கு போறது அவங்களுக்கு பெரிய கிடைக்கிற இன்பம். எப்ப பீச்சுக்கு கூட்டிட்டு போவேன்னு கேட்பாங்க வீட்டுல. வருஷத்துக்கு ஒரு தடவை அது நடந்த ஆச்சரியமான ஒன்று. அப்ப நான் ஒதுங்குறது நான் ஆணவம் காட்டிருக்கிறேன், நான் பெருமை அடிச்சிருக்கிறேன், நான் மக்களோட வரும்பொழுது நான் பெரிய வசந்தம் வாங்குற மாதிரி இருக்கிறேன். நான் அதுக்காக ஒதுங்குறேன். நீ எல்லாம் மட்டம் நான் எல்லாம் உயர்வு அப்படின்னு நினைச்சிட்டா ஒதுங்குறேன் இல்ல. நான் வெள்ளிக்கிழமை வர்றேன், அன்னைக்கு 3 நேரத்தை ஒதுக்கி உட்காந்துட்டு இருக்கிறேன். நீ வெளியில உட்காந்துட்டு இருக்கிறோம், மக்கள் வந்துகிட்டு இருக்கிறேன் பார்ப்பேன். அதுக்கு நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணுமே தவிர ஞாயிற்றுக்கிழமை வாரம் கிளாஸுக்கு வருவேன், அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருப்பேன் பார்க்கலாம்.
மீதி உள்ள 5 நாட்களை நான் இந்த வேலைகளுக்கு எனக்கு பத்தலன்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 நாளையும் நிப்பாட்டினா தான் அதை சிறப்பா செய்ய முடியுங்கிற அளவுக்கு எனக்கு வேலைகள் வந்து நிறைய இருக்குது. அப்ப வேலைக்காக ஒதுங்கி இருக்கிறதெல்லாம்